எஸ், இன்றைக்கி நாம் நம்மளோட ப்ளவுஸ்க்கு மேட்சாக ரொம்பவே க்யூட்டாக மாஸ்க் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ரைட். எஸ், முதல்ல ஒரு கார்டு அல்லது நியூஸ் பேப்பர் எதனா எடுத்துக்கலாம். அதில் இந்த கார்னர்லேருந்து 4.5 inches 4.5 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் இங்கேருந்து 4.5 அங்குலம். அதே மாதிரி மையத்துலேருந்து சென்டர்லேருந்து ஒரு 4.5 அங்குலம், இந்த பக்கம் ஒரு 4.5 அங்குலம், இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் அதே தான் சேம் 4.5 அங்குலம். அதே மாதிரி இந்த ரெண்டு மெஷருக்கு இடையில் இங்கே இருந்து அதே தான் 4.5 அங்குலம், இந்த பக்கம் இருக்கா இந்த பக்கம் இருக்கா. எஸ், இப்போது இந்த டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு கால் வட்டம் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ரைட். இதை இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம். எஸ், மாஸ்க் தைக்கிறதுக்கு நம்மளோட பேப்பர் பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதே பேப்பர் பேட்டர்னை யூஸ் பண்ணி ஒரு 4 பீசஸ் இதே அளவில் கரெக்டாக ஒரு 4 பீசஸ் எடுத்துக்கலாம். நாலு பீசஸ் அளவுக்கு உங்ககிட்ட கிளாத் இல்லைன்னு சொன்னால் 2 பீஸ் கிளாத்தும் நம்ம ப்ளவுஸில் எந்த லைனிங் கிளாத் போடுறோமோ அதில் 2 பீஸ் லைனிங் கிளாத்தாகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். அப்புறமா கயிறு தைக்கிறதுக்காக 2 பீஸ், அதோட அளவு 8 அங்குலம் நீளம், அகலம் 1.25 அங்குலம் அளவுள்ள 2 பீஸ் எடுத்துக்கலாம். இப்போது மாஸ்க் எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல கயிறை 2 பக்கம் மூட்டி வச்சிடலாம். 2ஆக மடக்கி இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். எஸ், நம்மளோட 2 ரோப்பும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக மாஸ்க் மூட்டிடலாம். இந்த வளைவான பாகம் இருக்கு இல்லையா, இந்த வளைவான பாகத்துக்கு மேலே இன்னொரு வளைவான பாகத்தை வச்சுக்கலாம். நல்லா சேர்த்து வச்சுட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம். இப்போது இந்த கர்வில் பூராமே கட்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். எஸ், ஃபுல்லும் கட்ஸ் கொடுத்து எடுத்த பிறகு திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பிடலாம். இந்த கிளாத் மேலே நம்மளோட இந்த கிளாத் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே சின்னதாக கேப் விட்டுறலாம். நம்ம ரைட் சைடில் வர்றதுக்காக கேப் விட்டுட்டு மற்ற இடங்கள்லாம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஸ்டிச்சஸ் போட வேண்டாம். நல்லா கரெக்டாக அந்த தையல் வர்றப்போ கார்னரில் கரெக்டாக குத்தி எடுத்தோம்னாக்கா மாஸ்க் வந்து நல்ல ஷேப் கிடைக்கும். ஓகேவா? மார்க் பண்ண பிளேஸ் வர்றப்போ நிப்பாட்டிடலாம். திரும்பவும்
இந்த கேப்பை விட்டுட்டு அந்த பிளேஸில் இருந்து இன்னொரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த கிளாத்லேயுமே ஃபுல்லுமே கட்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த கேப் வழியாக ரைட் சைடில் வந்துடலாம். நல்ல ஷார்ப் எட்ஜ் கொடுத்து கார்னர்ஸ்க்குலாம் நல்ல ஷேப் கொடுத்துடலாம். எஸ், நம்மளோட மாஸ்க்கு ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. எஸ், இப்போது கேப் இருக்கு இல்லையா, இப்போது இந்த கேப் இருக்கு இல்லையா, கேப்பை மூட்டணும். ஸோ அது இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கேருந்து தையல் போட்டு அப்படியே இது வழியாக வெளியில் வந்துடலாம். இதையுமே நல்லா எடுத்து விட்டு அதுக்கப்புறமா ப்ரெஸ் தையல் கொடுத்துக்கலாம். நல்ல கார்னர்ஸ்லாம் எடுத்து விட்டு கொடுத்தோம்னாக்கா நல்ல ஷேப் கிடைக்கும் நமக்கு மாஸ்க்குக்கு. எஸ், இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட மாஸ்க் ரெடி. இப்போ ரோப்பை ஜாயின் பண்ணிடலாம். ரோப் வந்து கரெக்டாக ஒருத்தவங்க முக சைஸ்க்கு வந்து ஒரு மாதிரி வேறுபடும். இங்கே நம்ம 8 இன்ச்சஸ் எடுத்துருக்குறோம். முகம் கொஞ்சம் ஒடுக்கமான முகமாக இருந்தால் 7 இன்ச்சஸ் தேவைப்படும். கொஞ்சம் அகலமான முகமாக இருந்தால் 9 இன்ச்சஸ் தேவைப்படும். ஸோ இந்த ரோப்பு வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சால் தான் இந்த மாஸ்க் வந்து நம்ம முகத்துக்கு நல்ல ஷேப்பாக அட்டாச்சாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கரெக்டாக முதல்ல 9 அங்குலம் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை அதெல்லாம் ரிஸ்க்குன்னு நினச்சிங்கன்னா எஸ், எலாஸ்டிக் இந்த இடத்த வச்சு தைச்சிட்டோம்னாக்க அது நல்லாவே நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த இடத்துல வச்சு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை, நம்ம முக சைஸ் தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ரோப் வச்சு தைக்கிற போது ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்ம முக சைஸ்க்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணி போட்டு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரைட். அதுக்காக தான் உள்ளே வச்சு தைக்காமல் வெளியில் வச்சு தைக்கிறோம். கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னா உள்ளே வச்சு தைச்சிக்கலாம், இன்னும் தேவைப்படுதுன்னா வெளியே ஏற்றிக்கலாம். ஸோ இந்த ரோப்பை வெளியில் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். ரைட். இப்போது நம்ம எலாஸ்டிக் தைக்கிறதுனாக்க 7 அங்குலத்தில் எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். 7 இன்ச்சஸ் 7 அங்குலத்தில் 2 எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த பக்கம் ஒன்றும் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சுட்டு இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக செய்யலாம் அப்படின்னாக்க நம்ம கிளாத்தில் 2 ரோப் தைச்சி வச்சுட்டோம் இல்லையா, அந்த ரோப்பை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த இடத்துல இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ஒரு பீஸ் அந்த பக்கம் ஒரு பீஸ் வச்சு டெம்பரரியாக ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த பீஸே இந்த வீ கட் போகுது இல்லையா, அந்த பக்கம் ஒன்றும் அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரே ஒரு தடவை ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம்.
எஸ், இப்போ நம்ம இப்படி டெம்ப்ரரியாக ஸ்டிச் போட்டு எடுத்த பிறகு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இதை இப்போ நம்ம முகத்தில் போட்டு நமக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகுதா அந்த மாதிரி நம்ம முக அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான். நம்ம முகம் குறுகலாக இருந்ததுன்னா இந்த கிளாத்தை இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம முகம் வந்து அகலமான இருந்ததுன்னா இந்த கிளாத்தை இன்னும் கொஞ்சம் வெளியில் தள்ளி வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். சரியான பொசிஷனுக்கு அளவுக்கு மெஷர் பண்ணி நம்ம போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து இங்கே வரைக்கும் பெர்மனண்ட்டாக 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? எஸ், போட்டு பார்த்தாச்சு. இப்போ என்னோடய முக சைஸுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த கிளாத்தை உள்ளே தள்ளி வச்சா பெட்டர். ஸோ இந்தளவு தள்ளி வச்சுக்கிறேன். இந்தளவு அரையங்களும் உள்ளே தள்ளி வச்சுக்கிறேன். என்னோட முக சைஸுக்கு இந்த அமைப்பு சரியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பிரிச்சுட்டு கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு தள்ளி வச்சு ஒரு தடவை ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். தச்ச பிறகு திரும்பவும் மாஸ்கை போட்டு பார்க்கலாம். எஸ், எனக்கு சரியான ஃபிட்டான இடத்துல இந்த மாஸ்க் இருக்குது. இப்போது இந்த இருக்கு இல்லையா, இந்த வீக்கட்டில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டுட்டு மையத்தில் டெம்பரரியாக போட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சஸை பிரித்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கமும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த ரோப்பில் கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இப்போது டெம்பரரியாக இங்கே போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சஸ் இந்த நூல் அதெல்லாம் நல்லா கட் பண்ணி நீட்டாக எடுத்துடலாம். எஸ், நம்மளோட சூப்பர்பான மாஸ்க் ரெடி. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.